2.6ல் 12th சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சீரியஸை கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. நம்ம சொல்யூஷன் போயிடலாம். இப்போ நமக்கு அந்த எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணால் கூட நமக்கு என்ன ஆகும், முதல்ல லாஸ்ட் டேர்ம் தெரியணும் இல்லையா? அதனால் நம்ம அந்த லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சா தான் எஸ்என் ஃபார்முலா வச்சு நம்ம அந்த ஃபுல் டேர்மோட சம்மை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், டேர்ம் n ஈக்குவல் டு இந்த லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அது a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நான் அதை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஏ என்னது பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இல்லையா? அப்புறம் டி கண்டுபிடிக்கணும். டி என்னது, டி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் இல்லையா? அதாவது T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு ஏ 3a மைனஸ் 2b டிவைடட் பை a ப்ளஸ் b மைனஸ் ஹோல் மைனஸ் a மைனஸ் b டிவைடட் பை a ப்ளஸ் b. டினாமினேட்டர் சேம் ஆகுது இல்லையா? அதில் நான் என்ன பண்ணுறேன், காமன் எடுத்துக்கிட்டா 3a மைனஸ் 2b, இது மைனஸ் உள்ள மட்டும் ஆகணும் இல்லையா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் பி டிவைடட் பை டினாமினேட்டர் காமனு, அதனால் ஏ ப்ளஸ் பின்னு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள், இது ரெண்டும் ஆட் ஆகும் இல்லையா? மைனஸு இப்போ பாருங்கள், இது ரெண்டும் 3a மைனஸ் ஏ அப்படி ஒன்றா எழுதிக்கலாம், பிரித்து எழுதிக்கலாம். 3a மைனஸ் ஏ மைனஸ் 2b ப்ளஸ் b டிவைடட் பை a ப்ளஸ் b. அப்போது இது என்னது 2a, இது மைனஸ் b, இது ஒன்று போயிடும் இல்லையா? அப்போ a ப்ளஸ் b, எது டி. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். a ப்ளஸ் ஏ என்னது a மைனஸ் b டிவைடட் பை a ப்ளஸ் b ப்ளஸ் n மைனஸ் n என்னது, எத்தனை டேர்ம் கண்டுபிடிக்கிறோம், 12th டேர்ம் இல்லையா? அப்போ T12 மைனஸ் 1 இன்ட்டு டி நான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? டி நான் கண்டுபிடிச்சோம் 2a மைனஸ் b a ப்ளஸ் b இன்ட்டு 2a மைனஸ் b a ப்ளஸ் b. இது லெவல் இல்லையா? அப்போ a மைனஸ் b டிவைடட் பை a ப்ளஸ் b ப்ளஸ் லெவல் இன்ட்டு 2a மைனஸ் b a ப்ளஸ் b. இதை மட்டும் லெவலை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், a மைனஸ் b ப்ளஸ் 22a மைனஸ் லெவல் b, டினாமினேட்டர் ரெண்டும் காமன் இல்லையா? அப்போது a ப்ளஸ் b ஈக்குவல் டு, இப்போ ஏவும் பியும் தனித்தனியாக எழுதிக்கலாம். a ப்ளஸ் 22a மைனஸ் b மைனஸ் லெவல் b டிவைடட் பை a ப்ளஸ் b. அப்போது ஏவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ 23a மைனஸ் இதுவும் மைனஸ் இல்லையா? இதில் 1 இதில் லெவல், அப்போது 12b டிவைடட் பை a ப்ளஸ் b. அப்போது 12th டேர்ம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கின்னு நம்ம இதை கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? இப்போ எஸ்என் ஃபார்முலா என்ன சொல்கிறது, எஸ்என் ஈக்குவல் டு சம் கண்டுபிடிக்கிறோம். எஸ்என் ஈக்குவல் டு n பை 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம், n என்ன எத்தனை டேர்ம் மொத்தம், 12 டேர்மு, 12 பை 2 இன்ட்டு ஏ தெரியும் இல்லையா? ஏ என்னது, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் n என்னது 12 மைனஸ் 1 டி. டி என்னது 2a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்போது S12 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் 6 இன்ட்டு 2a 2 இன்ட்டு a மைனஸ் 2 இன்ட்டு b டிவைடட் பை a ப்ளஸ் b. இது என்னது லெவல் இல்லையா? லெவல் இன்ட்டு 2a ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். லெவல் இன்ட்டு 2a எவ்வளோ, 22a மைனஸ் லெவல் b டிவைடட் பை a ப்ளஸ் b. இப்போ ரெண்டும் காமன் ஆகுதுல, a ப்ளஸ் b காமனாக வெளியே எடுத்துடலாம். S12 ஈக்குவல் டு 6 பை a ப்ளஸ் b. இப்போ இதை எழுதிக்கலாம் தனியாக, a தனியாக b தனியாக எழுதிக்கலாம். 2a ப்ளஸ் 22a மைனஸ் 2b மைனஸ் லெவல் b. S12 ஈக்குவல் டு 6 பை a ப்ளஸ் b, இந்த 2 இருந்தால் 24a
மைனஸ் 13b. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.